ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பூரிக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி தான் ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு சாகு தான். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டே உருளைக்கிழங்கெல்லாம் வேக வச்சு தோலெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன். நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இது 1 டீஸ்பூனு கடல மாவு. இப்போ இதை சைடில் வச்சிடலாம். ஒரு நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, இல்லை நீளமாக கூட கட் பண்ணிக்கலாம். 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, தேவையான அளவு சால்ட்டு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கு இப்படி நெசுக்கிடுங்க. அப்போ தாளிக்கும் போது போட ஈஸியாக இருக்கும். எல்லாமே பண்ணிடலாம் இதே மாதிரி. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுருந்தோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு எண்ணெய் கொஞ்சமாக இருந்தாலும் போதும், ரொம்ப எண்ணெய் வேண்டாம். எண்ணெய் ஊற்றிருந்தோ கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகம். இப்போ ரெண்டும் பொரிட்டோம். பாருங்கள், கடுகு பொரியுது. இப்போது கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நல்லா இந்த மாதிரி திருப்பிடுங்க. திருப்பிட்டான உடனே ஒரு 4 பச்சை மிளகாய் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துடலாம். வெங்காயம் கூட இப்போ சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வதக்கிடலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா திருப்பினே இருங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதக்கிறது வேண்டாம். ஒரு பாதிக்கு மேலே ஒரு 3/4 அளவுக்கு வதக்கிக்கலாம். ஃபுல்லாக வதக்கிறது வேண்டாம். இதுலேயே சால்ட்டு கூட போட்டுருங்க. சால்ட்டு போட்டால் சீக்கிரம் வெங்காயம் வதக்கிடும். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்த்து இப்போ இதுவும் நல்லா திருப்பிடலாம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் வெங்காயம் வதங்குது. இப்போ மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சு. இந்த அளவுக்கு வதக்கிட்டால் போதும். இப்போ நம்ம அந்த பொடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே தண்ணியும் சேர்த்துடுங்க. உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கெட்டியாக அப்படியே பண்ணிடலாம். சாகுனா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், அதனால் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா கலரியாச்சு, கொதிக்க போகுது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கடல மாவை நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிடுங்க. கரைச்சிட்டு இந்த மாதிரி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது கொதிக்க விடுங்க. பாருங்கள், எல்லாம் கொதிச்சிச்சு. இவ்வளோ திக்காக இருந்தால் கரெக்டாக இருக்கும். பூரிக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். இதில் வேணும்னா ஒரு தக்காளி கூட சேர்த்துக்கலாம். நம்ம சாகு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.